ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ப்ரில்யூட். இதை எழுதினவங்க வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஆல்ரெடி பார்ட் 1 சம்மரி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு மேலே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் லைன் 1 to 300 எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் 301 646 லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரிவியஸ் பார்ட்டில் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் புக் ஃபுல்லாகவே அவரோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பொயட் க்ரியேட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அவங்களோட சரௌண்டிங்கில் இருந்து கிடைக்குது, சைல்ட்ஹுட் டேஸ் எந்த அளவுக்கு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சைல்ட்ஹுட் டேஸில் எந்த அளவுக்கு ப்ளசன்டபிளான டேஸ் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கு, நேச்சரோட இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் புக் ஃபுல்லாகவே அவர் ப்ரொவைட் பண்ணியிருப்பார். மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறது அவரோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், தென் அவர் ட்ராவல் பண்ண இடங்கள், இதெல்லாம் பற்றி முக்கியமாக நேச்சரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ இந்த வீடியோலையும் 301 நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த நேச்சரை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ போம் லைன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கண்டினியூஸாக கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ சம்மரி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பொயட் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் டேஸ், குழந்தையா நம்ம இருக்கும்போது எதை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா. எப்போவுமே ஒரு கேர்ஃப்ரீ லைஃப் தான், யாரை பற்றியும் கவலைப்படாமல், ரொம்ப ஒரு சாவேஜ் மாதிரி எதை பற்றியும் ஒரி பண்ணாமல், என்ன நடந்தாலும் நேச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த ஒரு சோல் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ அந்த ஏர்லியர் டேஸில் அதுக்கப்புறம் வளர வளர என்னோடய சோல் 2 விஷயத்த அது கோ த்ரூ பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, ஒன்று பியூட்டி அண்ட் ஆல்சோ ஃபியர். நம்ம வளர வளர நம்மளோட பியூட்டிக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அண்ட் ஆல்சோ குழந்தையாக இருக்கிறத விட அதுக்கப்புறம் ஒரு டீனேஜில் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட்ஸமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு பியூட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு பயமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு போத் பர்த் பிளேஸ் அண்ட் ஆல்சோ இவர் இப்போது இருக்கக்கூடிய இடம் எல்லாமே, அவர் வளரக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபார்ச்சுனேட்டான பிளேஸ் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவர் நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாரு. பிஃபோர் 9, ஸோ அவருக்கு ஒரு 9 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு இந்த மவுண்டெயின் பக்கம்லாம் நல்லா சுற்றி அலையிறது இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எவ்ரிவேர் அந்த மவுண்டெயின் ஃபுல்லாக டே அண்ட் நைட் அவர் சுற்றிட்டே வருவார். ஈவன் எவ்வளோ கோல்டாக இருந்தாலும் அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் நைட் டைம் ஆல்சோ அந்த டார்க்னஸ்லேயும் இவர் எல்லா இடமும் அங்கே ரோமிங் அலைஞ்சிட்டே இருப்பார். அந்த பனிக்கட்டி எல்லாமே சேர்ந்து அந்த கிராஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஃப்ளார் முதற்கொண்டு அது கில் பண்ணிடும் இல்லையா. அது ஃபேட் ஆகிற வரைக்கும் நாங்கள் எல்லாமே சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. மலைகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன குன்றுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நான் போயிட்டு வருவேன் அப்படின்றத சொல்கிறாரு. தென் ஸ்ப்ரிங் சீசனே இவரோட ஷோல்டரில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக நான் ஒவ்வொரு இடத்துக்கும் அலைஞ்சிட்டு இருப்பேன். எனக்குள்ள ஒரு ஈகர்னஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ காட்டிலலாம் பார்த்தோன்னா நிறைய அனிமல்ஸையோ பேர்ட்ஸையோ ஹண்ட் பண்ணுறதுக்காக நிறைய நெட்டு மாதிரிலாம் விரித்து வச்சுருப்பாங்க இல்லையா. அதிலெல்லாம் மாட்டின மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டார்ஸ்க்கு கீழே அந்த காட்டில் சுற்றி தெரியும் போது சம்டைம்ஸ் அதில் மாட்டின மாதிரி கூட எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நான் தனியாக சுற்றிட்டு இருப்பேன் இல்லையா. ஸோ அப்படி தனியாக சுற்றிட்டு இருக்கும்போது அந்த நேச்சர் சம்டைம்ஸ் என்னோட பீஸை ஸ்பாயில் பண்ணுறதுக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நான் தனியாக ஃபீல் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ என்னோட பீஸையும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி நேச்சர் எப்போவுமே நம்மளை ஹீல் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அது தனியாக நம்ம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பயத்தையும் டிஸ்டர்ப்டு ஃபீலையும் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தென் இவருக்குள்ள அந்த க்ரீட் அப்படின்ற ஃபீல் ஓவர் கம் ஆகும்போது இவரோட கன்சைன்ஸ், மனசாட்சியை தாண்டி சில விஷயங்களும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சில பறவைகள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக அந்த ட்ராப்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, ட்ராப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அது எல்லாமே அது மற்றவங்க கஷ்டப்பட்டு அதில் வலை விரித்து வச்சுருப்பாங்க. அதில் மாட்டிக்கிட்ட பேர்ட்ஸை சம்டைம்ஸ் நான் திருடி கூட கொண்டு போயிருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க, யாரை பற்றியும் கவலைப்படாமல். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒரு கோஸ்ட்லி சவுண்ட் எனக்கு கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தனியாக அந்த ஹில்ஸில் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கோஸ்ட்லி சவுண்டு கேட்கும் அந்த ஹில் சைடில் இருந்து அப்படின்றது சொல்கிறாங்க. இது எல்லாமே நேச்சரை நான் அப்ரோச் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நம்ம தப்பு பண்ணும்போது தனியாக இருக்கும்போது ஏதோ ஒரு வாய்ஸ் நம்மளை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேச்சர் என்ன கைட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொயட் என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா, ஹியூமன் மைண்ட் இருக்கு இல்லையா, இதை ஒரு மியூசிக் எப்படி ஷேப் பண்ணுமோ அதே மாதிரி நேச்சர் ஷேப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு மியூசிக் கேட்கும்போது நம்மளோட மைண்ட் எப்படி லைட் வெயிட்டடாக மாறுமோ, நம்மளோட ஹார்ட்டில் இருக்கிற பெயின் எல்லாம் எப்படி மறைஞ்சு போகுமோ, அதே மாதிரி நேச்சரும் நம்மளை ஷேப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ
ஒரு அன்சீன் ஃபோர்ஸ் எங்கேருந்து வருது, எது நம்மள அந்த மாதிரி க்யூர் பண்ணுச்சு அப்படின்றதே நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அன்சீன் ஃபோர்ஸ் வந்து ஒரு மியூசிக்கல் டோன்ல நம்மள க்யூர் பண்ணும், நம்மள ரெஸ்க்யூ பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து அவரோட இயர்லி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறாரு. அதில வந்து போத் ஃபியர் அண்ட் சஃபரிங்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஓகேவா? அவர் நெறைய விஷயங்கள பார்த்து பயந்திருக்கிறாரு. நெறைய விஷயங்கள் நேச்சர் அவர கஷ்டப்படுத்தியிருக்கு. எல்லாத்தையுமே அவர் யோசிச்சு பார்க்குறாரு. பட் எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே அவரை வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸையும் காம்னஸையும் கொடுத்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் வந்து எவ்வளோ உங்களை டார்ச்சர் பண்ணாலும் ரிசல்ட் வந்து உங்களை ஷேப் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொயட் வந்து நேச்சரை ப்ரைஸ் பண்ணுறாரு. என்னை வந்து நீங்கள் ஷேப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். போத் ஜென்டில், ரொம்ப ஜென்டிலான, ரொம்ப ஹம்பிளான, பியூட்டிஃபுல்லான ஆஸ்பெக்டால் நீங்கள் வந்து என்னை ஒரு நல்ல பர்சனாக ஷேப் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ ஹார்ஷ் எக்ஸ்பீரியன்ஸ், சில ஹார்ஷான எக்ஸ்பீரியன்ஸும் நேச்சர்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. சில ஸ்கார்ஸ் எனக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸாலேயும் என்னை ஷேப் பண்ணதுக்கு தேங்க்யூன்ற மாதிரி நேச்சரை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இவங்க என்ன ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நேச்சரோட அந்த லெசன்ஸ் இருக்குது இல்லையா, நேச்சர் நமக்கு நிறைய லெசன்ஸை வந்து டீச் பண்ணுது. அந்த லெசன்ஸ் எல்லாமே ஒரு க்ரோத்துக்கான ஸ்டெப்ஸ் தானே தவிர அது என்றைக்கும் வேஸ்ட் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் உங்களை பனிஷ் பண்ணாலும் சரி, உங்களை செரிஷ் பண்ண வச்சாலும் சரி, ரெண்டுமே உங்களை வந்து ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டர் பர்சனாக அந்த சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்காக தான் அப்படின்றத நம்புகிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொயட் வந்து அவரோட பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாரு. ஒரு ஸ்டோரி மாதிரி நரேட் பண்ணுறாரு. ஒன்ஸ் இவர் வந்து ஒரு ஷெப்பர்ட்ஸோட போட்டில் போயிருக்கிறாரு. போகும்போது அது ஒரு லேக். அந்த லேக்கில் இவர் ஜேர்னி போகிறாரு. அப்படி போகும்போது இவருக்குள்ள ஒரு ஃப்ரீடமை ஃபீல் பண்ண முடியுது. யாருமே அவரை கண்ட்ரோல் பண்ணாமல் இந்த லேக் ஃபுல்லாக எனக்கு தான், நான் போகிற ஜேர்னி, இந்த பாதை எல்லாமே எனக்கு தான்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஜேர்னி போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக போயிட்டுருக்க அந்த ஜேர்னியில் ஒரு ஃபியரும் அவருக்கு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் போனதில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன போட் அந்த லேக் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு தண்ணியால். ஒரு வேளை விழுந்தால் என்னாகுன்ற பயமும் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் போயிட்டே இருக்கும்போது சுற்றி பார்க்குறாரு. இந்த ஹோல் நேச்சருமே அவருக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாமே நீட்டாக அந்த போட் வந்து தண்ணியில் மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அந்த நேச்சரோட எசன்ஸ், அதோட பியூட்டியை நினச்சி ரொம்ப ரசிச்சிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த துடுப்பு போடும்போது தண்ணி அதை வந்து அழகாக அப்படி வேவ்ஸ் மாதிரி எடுத்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த பொயட்டுக்கு இவர் தான் ஏதோ கிங் மாதிரி, இந்த ஹோல் ஃபாரஸ்ட்டுக்குமே இவர் தான் கிங் மாதிரி, இந்த ஹோல் லேக்குக்குமே இவர் தான் ஓனர் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதே ஃபீலோட கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்த்தா அந்த ஹியூஜ் கிளிஃப், அங்கே இருக்கிற கிளிஃப் அப்படின்றது மவுண்டெயினை விட சின்னது தான். ஆனால் அந்த கிளிஃபே இவருக்கு பார்க்கும்போது அது இன்னும் அதிகமாக வளர்ந்துட்டு போகிற மாதிரி, இவர் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நீங்கள் எவ்வளோ மணி வச்சுருந்தாலும், எவ்வளோ நேம் அண்ட் ஃபேம் கெயின் பண்ணாலும், இந்த நேச்சருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் அப்படின்றத வந்து நேச்சர் எப்போவுமே உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கும் அப்படின்றத அந்த நிமிஷம் உணர்றாரு. இவ்வளோ நேரம் எனக்குள்ளே ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு, இந்த லேக்கே எனக்கு தான் நினச்சேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் அந்த கிளிஃபை பார்த்ததும் அது எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த கிளிஃப் வந்து இவரை நோக்கி நகர்ந்து வர்ற மாதிரி இவருக்கு தோணுது. அந்த போட்டில் இவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. கிளிஃப் எங்கேயோ இருக்குது. ஆனால் இவருக்கு பார்க்கும்போது அந்த கிளிஃப் இவரை நோக்கி வர்ற மாதிரி, இந்த போட்டை இடிக்க போகிற மாதிரி, அதை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இவருக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த போட்டை திருப்பணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு இடத்துக்கு போட்டை எப்படியாவது தள்ளிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த மொமெண்ட்டை நினச்சி பார்க்குறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஷேக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போது நினச்சாலும் அவருக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த டேஸ் எல்லாமே ஒரு அன்னோன் ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீலிங். நான் செத்து போயிடுவனோ, எங்கேயாவது மாட்டிப்பனோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே கொடுத்துச்சு. ஸோ நேச்சர் கேன் கிவ் போத் பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ டெரிஃபையிங் ஃபீல் இல்லையா? இவ்வளோ நேரம் அவர் ரசித்து பார்த்துட்டு இருந்தார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ரசித்து பார்த்துட்டு இருந்தார். ஆல் ஆஃப் அ சடன் அவருக்குள்ள ஒரு பெரிய பயத்தை அது கிரியேட் பண்ணிடுச்சு இல்லையா? இதான் நேச்சரோட பவர் அப்படின்றத சொல்கிறாங்க. அதால் எது வேணால் பண்ண முடியும் அப்படின்றத அவர் அந்த நிமிஷம் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டார்க்னஸ், ஒரு சாலிட்யூட், தனியாக இருக்கிற மாதிரி, அவரை சுற்றி ஃபுல்லாகவே டார்க்காக இருக்கிற மாதிரி, அவருக்கு உள்ளேயும் ஒரு டார்க்னஸ் இருக்கிற மாதிரி, அவர் தனியாக இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவருக்கு என்ன ஃபீல் கொடுக்குது அப்படின்னா, விஸ்டம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் நேச்சரோட பார் என்னது? நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நம்ம எல்லாருமே ஹியூமன், எல்லாத்த விட சுப்பீரியர் ஹியூமன் தான், நம்மளால் எதுவுமே முடியும் அப்படின்றது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாட்டாக இருக்கும்.
ஆனால் நேச்சர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நேச்சர் சைடு போகும்போது தான் தெரியும் நேச்சர் முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்றது. ஸோ அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு புரிதலை வந்து இங்கே இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்சிது அப்படின்றத சொல்கிறாங்க. நேச்சரோட பார் என்ன அப்படின்றத இந்த இடத்துல இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு போயட் வந்து தேங்க் பண்ணுறாரு நேச்சருக்கு. உங்களோட நீ கொடுத்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்தே இப்போ வரைக்கும் நீ கொடுத்துட்டு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால என்னோட லைஃப்பில் நான் ஷேப் ஆகிட்டே இருக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் என்னை வந்து ஷேப் பண்ணுறது, என்னை ஒரு ப்ராப்பரான ஹியூமன் பீயிங்காக எல்லா இமோஷன்ஸோட எல்லா ஃபீலிங்கோட என்னை ஷேப் பண்ணுறது நீ தான். ஸோ தட் உனக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேச்சருக்கு தேங்க் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபீலிங், எவ்ரி தாட்ஸ் எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணுறது நேச்சர். நீங்கள் நேச்சரோட ஒன்றா இருக்கும்போது உங்களோட எல்லா இமோஷனையும் அது பியூரிஃபை பண்ணும், ஒரு பியூர் சோலாக உங்களை சொசைட்டியில் கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா போயட் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு நேச்சர் அப்படின்றது வந்துட்டு அதோட கிராண்ட்ஷியர், அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்றது எவ்ரிவேர், அது எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்மளை வந்து ஷேப் பண்ணுது, நம்மளை ஒரு பெட்டர் பர்சனாக அது மாற்றுது. நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அது பியூரிஃபை பண்ணுது. நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக, ஒரு பியூரிஃபைட் சோலாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட், பெட்டர் பார்ட் வந்து நேச்சரால் தான் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு இவர் ரொம்பவே நம்புகிறாரு. அண்ட் ஆல்சோ பெயின் அண்ட் ஃபியர் இது ரெண்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மீனிங், நம்மளோட பர்பஸ் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நேச்சர் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் போயட் வந்து நேச்சருக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ இதை வந்து ஒரு கம்பேரிசனோட கொடுத்துருக்கிறாரு. இவருக்கும் நேச்சருக்குமான அந்த கனெக்ஷன் அப்படின்றது நவம்பர் டேஸில் எப்படி ஃபாக் எவ்ரிவேர், அந்த வேலிஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரிவேர் அது ஃபாகால் கவர் ஆகிருக்கும் இல்லையா அந்த சீசன் நவம்பர் டைமில். ஸோ அதே மாதிரி இவருக்கும் நேச்சருக்கும் இருக்கிற கனெக்ஷன் அது எவ்ரிவேர் எப்போவுமே அது கண்டினியூஸாக இருக்கும், அதை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போயட் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு. நைட் டைமில் எல்லாமே அவர் வீட்டுக்கு வெளியே அவர் தனியாக வாக்கிங் போவார். ஸோ அந்த மாதிரி போகும்போது நேச்சர் எனக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு, நான் வாக்கிங் போகும்போது அந்த லேக்கோட எட்ஜஸாக இருக்கட்டும், இல்லை அந்த க்ளூமி ஹில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்றத நினச்சி பார்க்குறாரு. ஸோ போத் டே அண்ட் நைட் எப்போ போனாலுமே எல்லா இடங்களும் இவருக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுத்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃபீல்ஸ், வாட்டர்ஸ், அந்த ஃப்ராஸ்டி சீசன் எல்லாமே அந்த விண்டோஸ் வழியாக, அவரோட காட்டேஜ் விண்டோ வழியாக பார்த்தாரு அப்படின்னா ஃபுல்லாக எவ்ரிவேர் ஒரு ப்ளசன்ட் ஃபீல் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் வந்து அந்த ஐஸில் விளையாடுறத நினச்சி பார்க்குறாரு. அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லா இடமும் நல்லா ஐஸ் பார்ஸாக இருக்கும்போது ஸ்கேட்டிங் எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் விளையாண்டுட்டே இருப்போம். அந்த ஐஸில் நல்லா அப்படி சறுக்கி விளையாடுவோம். அப்போது எங்களை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அன்டயர்ட் ஹார்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி ஹார்ஸ் வந்து டயர்டாகாமல் அது அதோட ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி நாங்கள் கண்டினியூஸாக டயர்டாகாமல் அந்த ஐஸில் விளையாண்டுட்டே இருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எங்களை வந்து சேஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக எனர்ஜெட்டிக்காக நேச்சரோட நாங்கள் விளையாண்டுட்ருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. நேச்சரில் வந்து எப்போவுமே டெரஃபிக்கான ஹாரிஃபிக்கான சவுண்ட்ஸ் அங்கங்கே கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கும் சில சவுண்ட்ஸ் வந்து கேட்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த சவுண்ட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா டாக்ஸ், எப்படி ஹார்ஸ் வச்சு ஒரு வண்டி இருக்குதோ அதே மாதிரி டாக்ஸ் வச்சு நல்லா பனியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்காக சில செப்பரேட் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஐஸில் போகிறதுக்காக இல்லையா, அந்த மாதிரி அந்த டாக்ஸ் மேக் பண்ணக்கூடிய சவுண்டாக இருக்கட்டும், இல்லை அதில் வந்து அந்த ஸ்லைடு போகும்போது அது க்ரியேட் பண்ணுற சவுண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் விளையாடும் போது எங்களுக்கு ஆடிபிளாக இருக்கும், அந்த வாய்ஸ் ரொம்ப லவுடாக கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போயட் வந்து ரிமெம்பர் பண்ணுறாரு அந்த லீஃப்லெஸ் ட்ரீ இருக்குது இல்லையா, சில ட்ரீஸ் வந்து பார்க்கும்போது மோஸ்ட்டாக இந்த மாதிரி கோல்டான எப்போவுமே ஸ்னோ விழுந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லீஃப் இல்லாமல் நிறையா ட்ரீஸ் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கும். அந்த மாதிரியான ட்ரீஸ் வந்து அது ஒன்றோட ஒன்று உரசும் போது ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ணும், அந்த சவுண்டு எல்லாமே ஒரு அயன் மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் விளையாடும் போது அந்த ட்ரீஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த சவுண்டாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டாக இருக்கும், ஒரு ஏலியன் சவுண்டாக, நாங்கள் இது வரைக்கும் அதை கேள்விப்படாத ஒரு சவுண்டாக எங்களுக்கு கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு மெலன்கலிக் டோனில் அந்த ஹில் சைடில் இருந்து எங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈஸ்ட் சைடில் இருந்து அது ஸ்பார்க் ஆகிட்ருக்கும். ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த சன்னி ஸ்கை வந்து வெஸ்ட் சைட் ஃபேட் ஆகிட்டே இருக்கும். தென் எவ்ரிவேர் ஒரு ரோல் சவுண்டும் எனக்கு கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட்ஸ் அதை பற்றி
பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ போயட் வந்து நினச்சி பார்க்குறாரு அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாரு இல்லையா. அந்த லேக் பக்கத்தில் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபீல்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது விண்ட் வந்து அவரோட பாடியை டச் பண்ணிட்டு போகிறது இருக்கட்டும், எல்லாமே இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அவரால் அதே விண்ட் அவரை டச் பண்ணும்போது ரெக்கலெக்ட் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த சாலிட்டரி கிளிப்ஸ் எல்லாமே அதே மாதிரி அதே ப்ரெசன்ஸ் அவருக்கு கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் நேச்சர், அந்த நேச்சர் இருக்குது இல்லையா, அது வந்து எப்போவுமே இவருக்கு ஒரு ஹோப் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்போவுமே நேச்சர்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடியும், அது நிறைய விஷயம் நமக்கு சொல்லி தரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவருக்கு எப்போவுமே நேச்சர்கிட்ட ஒரு ஹோப் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்போவுமே எப்போ நான் அந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நான் அதுக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நேச்சர் வந்து ஸ்டாம்ப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம கேரக்டர்ஸ் ஆஃப் டேஞ்சர்ஸ், ஹியூமன் வந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போது ஒரு டிசாஸ்டர் வரப்போகுதுன்னா அது அனிமல்ஸுக்கு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும் இல்லையா. ஏன்னா நம்மளை விட அது வந்து நேச்சரோட கனெக்டடாக இருக்கும். ஏன்னா நேச்சர் என்ன பேசுது, அது என்ன ஃபீல் பண்ணுதுன்றத அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்போ நம்ம சோல்ஃபுல்லாக கனெக்டடாக இருக்கிறோமோ அப்போது ஈச் அண்ட் எவ்ரி மூவ் நேச்சர்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும், அது நம்மளை கைட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொயட் வந்து ரிமெம்பர், அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு அந்த வேலிஸோட பியூட்டி. ஆட்டம் சீசனில் அந்த உட்ஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அவர் முன்னாடி அதெல்லாம் தலை குனிஞ்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அந்த ஃபிஷ்ஷிங் போகும்போது அந்த ஃபிஷ்ஷிங் ராடாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு இவருக்கு ஒரு ஹோப் கொடுத்துச்சு அண்ட் ஆல்சோ அந்த ஃபூலிஷ்னஸையும் ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நேச்சரோட நம்ம இருக்கும்போது இப்போ ஃபிஷ்ஷிங் போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபிஷ் கிடைச்சா நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கிடைக்கலன்னா என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கிடைக்கலன்னா அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிப்போம், இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடைச்சிது அப்படின்னா அப்போது ஃபிஷ்ஷிங் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு லேர்னிங் கிடைக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ நேச்சரோடு நம்ம விளையாடும் போது நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ப்ளே அண்ட் ஆல்சோ லேர்ன் ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. வானத்தில் பறக்கிற கைட்ஸ், குழந்தைங்க அப்படின்றப்போ இந்த ஃபோன் டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி நிறையா கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் நிறைய விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்படி கைட்ஸ் எல்லாம் வானத்தில் ஏரில் ரொம்ப ஹைட்டில் பறக்கிறதையும் நான் வந்து எப்போவுமே பார்த்து ரசிச்சிருக்கிறேன். அந்த மொமெண்ட் எல்லாத்தையும் நான் நினச்சி பார்க்குறேன். இது எல்லாமே எனக்கு கண்டினியூஸாக சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஃப்ரீடம் அண்ட் ஹாப்பினஸ். இப்போ மனுஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆன மாதிரி, சொசைட்டி அவனை லாக் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் சைல்ட்ஹுட் டேஸில் கம்ப்ளீட்லி எதை பற்றியும் யோசிக்காமல் கேர் ஃப்ரீயாக மனுஷன் இருந்தான் அப்படின்றத என்னோட சைல்ட்ஹுட் டேஸை நினச்சி பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவர் வாழ்ந்த அந்த இடம், அவர் இருந்த அந்த காட்டேஜ் இருக்குது இல்லையா, ரொம்பவே ஹம்பிள் அண்ட் ப்ளசண்ட்டான ஒரு காட்டேஜ். எங்கே பார்த்தாலும் ஸ்வீட் அண்ட் லவ் எல்லாமே அவரால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. சுற்றியுமே நேச்சர், நிறையா ட்ரீஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தோட சத்தம் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் க்ரீனரியாக இருக்கும். அப்போல்லாம் ஸ்லேட்டு தான் இருந்திருக்கும், ஸ்லேட்ஸ் இருந்துச்சு, பென்சில்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பசில் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம், நிறைய விஷயங்கள் ஃபிகர் அவுட் பண்ணோம். உட்காந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் விளையாடும் போது புதுசாக நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு டீம் ஒர்க் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்ட்ஸ் கேம்ஸ் விளையாடுவாங்க. அதுவுமே ஒரு ஃபீல் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. கார்ட்ஸ் கேம் விளையாடும் போது அதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ட்ரிக்ஸ் எல்லாமே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். ப்ராப்பராக அதை விளையாடலை அப்படின்னா நம்ம தோற்று போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி மூவ் நம்ம ப்ராப்பராக எடுத்து வைக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு அட்வென்ச்சர்ஸ் கேம் மாதிரி தான் நம்ம அதையும் ப்ளே பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த கார்ட்ஸை வச்சு, அந்த ஓல்டு கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் வந்து நரேட் பண்ணுவாங்க. நம்ம இப்போது புக்ஸ் எல்லாம் பார்க்குறோன்னா நம்மளோட ஓன் இமேஜினேஷனில் சில பிக்சர்ஸை வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இவங்க அந்த கார்ட்ஸில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸை வச்சு இவங்களே ஒரு ஸ்டோரியெல்லாம் இமேஜின் பண்ணுவாங்க. இவர் வந்து அந்த ட்ராமாவை ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அந்த கார்ட் கேம் விளையாடும் போது இவர் சில விஷயங்கள் யோசித்து பார்த்துருப்பாரு. லைக் ஒரு மூன் வந்து எலிப்ஸில் இருந்து கீழே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணுது. ஸோ நம்ப முடியாத சில விஷயங்கள் எல்லாம் அந்த கார்ட் கேம்ஸ் மூலமாக நாங்கள் ரியாலிட்டி மாதிரி கொண்டு வந்தோம். அந்த இமேஜினேட்டிவ் அவங்களோட ஓன் ஃபேண்டசி வேர்ல்டில் அவங்கள இருக்க விடணும். அந்த மாதிரி நாங்கள் ஃபேண்டசி வேர்ல்டில் இருந்ததுனால தான் நிறைய இமேஜினேஷன் எங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. வித்தியாசமான ஸ்டோரிஸ் எல்லாம் நரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களை டிஸ்டர்ப் பண்ணது என்ன அப்படின்னா, எங்களை இன்டரப்ட் பண்ணது என்னென்னா, அந்த ஐஸோட சவுண்டு. எவ்ரிவேர் ஃபுல்லாக ஐஸ் ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். அது கிராக் ஆகும்போது ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணும் இல்லையா, அந்த சவுண்டு தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த சவுண்டு வந்ததுமே பொயட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஃபியர் அண்ட் சென்ஸ் ஆஃப் டேஞ்சர் எல்லாமே ஃபீல் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொயட் வந்து அந்த சவுண்டை ரிமெம்பர் பண்ணுறாரு, அந்த ஐஸ் கிராக்கிங் சவுண்டு.
ஐஸ் எல்லாம் கிராக் ஆகி ப்ராப்பராக அது போய் அந்த லேக்கில் வந்து ஜாயிண்ட் ஆகிறத எங்களால் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராக்ஸ் எல்லாமே அந்த லேக்ஸை ரீச் பண்ணும்போது ஒரு ஹியூஜ் சவுண்ட்ஸ் வந்து அது மேக் பண்ணும். தென் நிறைய மிடோஸ் அதில் இருந்து எல்லாமே நிறைய சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு புல்ஸோட அந்த ஹவுலிங் சவுண்ட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வண்டர், ஒரு சஸ்பீஷியஸ், இந்த மாதிரியான ஃபீலிங் எல்லாமே எங்களுக்குள்ளே இருக்கும். வித்தியாசமான சவுண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கேட்கும், வித்தியாசமான மூவ்ஸ் எல்லாமே நாங்கள் பார்ப்போம். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் எங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபீலிங், எமோஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாம் தான் என்னை ஷேப் பண்ணுச்சு. சைல்ட்ஹுட்டில் இருந்து இந்த மொமெண்ட் வரைக்கும் நான் அதை நினச்சி பார்த்துட்ருக்கிறேன். ஒரு போம் எழுதணும் அப்படின்றப்போ நான் அதை நினச்சி பார்த்துட்ருக்கிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் அந்த மெமரிஸோடு நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் அது என் கூட கனெக்டடாக இருக்குது. அண்ட் அதுதான் இந்த வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுச்சு, நான் யாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அந்த வாட்டரோட எட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த லேக்கோட எட்ஜ் பக்கத்தில் அவர் நின்னதை நினச்சி பார்க்குறாரு. அங்கே நின்றுட்டு அந்த மூனை வந்து பார்க்குறாரு. மூன் அப்படியே ரைஸ் ஆகிறத, ஒவ்வொரு இடமா மூவ் ஆகிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே எனக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்கிறாரு. இவருக்கு இந்த ஒரு ப்ளஷர் ஃபீலிங் கொடுத்துச்சு இல்லையா, அந்த வாட்டர், மூன் எல்லாமே ஒரு ப்ளஷர் ஃபீலிங் கொடுத்துச்சு. இதை வந்து அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, நான் ஒரு பீயோட கம்பேர் பண்ணுறேன். எப்படி ஒரு ஹனி பீ வந்து ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளார் மூவ் ஆகும், அங்கேருந்து அந்த ஹனியை வந்து கலெக்ட் பண்ணுமோ, அதே மாதிரி நானும் ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணுறேன். அதே இடத்துல ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணுறேன். அந்த வாட்டர் கிட்ட நிற்கிறேன், அந்த மிடோஸ் கிட்ட நிற்கிறேன், ஹில்ஸ் கிட்ட நிற்கிறேன். ஸோ ஒவ்வொரு இடமும் நிற்கும்போது எனக்குள்ள வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஹனி மாதிரி கிடைக்கிது. அது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டில் அதை வந்து கெட்டு போகாமல் நான் சேஃபாக பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மொமெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு மெமரிஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸில் இருந்து தான் அவருக்கு கிடைச்சது இல்லையா. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும் சைல்ட்ஹுட்டில். அதை வந்து நான் இவ்வளோ பெரிய மனுஷன் ஆனதுக்கப்புறமும் நினச்சி பார்ப்பேன் அப்படின்றது அந்த நிமிஷம் அவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிது. சில சமயங்கள் அது எனக்கு கசப்பான மெமரிஸாகவும் பயத்தை தரக்கூடிய மெமரிஸாகவும் இருந்தாலும் ஸ்டில் அது என்னை ஷேப் பண்ணுச்சு. என்னோடய மைண்டை வந்து வைடாக நான் யோசிக்கிறதுக்கும், எல்லாத்தையுமே நேரோவாக பார்க்காம வைடாக நான் யோசிக்கிறதுக்கும், எல்லாத்துலேயும் ஒரு லவ் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம மெமரிஸில் இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் வேணால் ஃபேட் ஆகலாம், ஆனால் அந்த சீன் தான் விட்னஸ், அது வந்து எப்போவும் அப்படியே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸில் நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்குறோம், இல்லை நமக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த நிமிஷம் நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ நினைக்கும் போதும் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நம்ம மைண்டில் அந்த விஷுவல் அப்படியே இருக்கும் இல்லையா. அந்த பர்சன், அந்த கிஃப்ட் கொடுத்த பர்சனே இப்போ இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இருந்தும் அந்த மொமெண்ட் அவங்க நம்மக்கிட்ட கொடுத்தது, நம்ம அவங்கள பார்த்தது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஹாப்பினஸ் வேணால் ஃபேடாக இருக்கலாமே தவிர அந்த சீன் அப்படியே நம்ம மைண்டில் இருக்கும், அது என்றைக்கும் மறைஞ்சு போகாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இவருக்கும் அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்போவுமே அவரோட மனசில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு நேச்சர் மேலே இருக்கிற இந்த ஒரு லவ் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு இன்விசிபிள் லிங்க் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த நேச்சுரல் வேர்ல்டுக்கும் அண்ட் ஆல்சோ இவரோட இமோஷனுக்கும். ஸோ ஹியூமன் டு நேச்சர், அந்த இமோஷன்ஸ்க்கும் நேச்சருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்விசிபிள் லிங்க்கை பற்றி சொல்கிறாரு. இவருக்கு நேச்சர் மேலே இருக்கக்கூடிய லவ், அந்த லிங்க்கை என்றைக்குமே இன்விசிபிளாக வச்சுருந்தாலும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவருக்கு நேச்சரோட இருக்கிற கனெக்ஷன் அப்படின்றது என்றைக்கும் ஃபேட் ஆகாது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாஸ்ட்டை பற்றி அவர் ரீகால் பண்ணுறது, இது எல்லாம் நினச்சி பார்க்குறது ஒரு ஆனரபுளான ஒரு ஒர்க் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ வரைக்கும் நிறைய ஹார்டான மொமெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்டில் மெஜாரிட்டி அதில் ஹாப்பினஸ் இருக்கிறதுனால, என்னை அது ஷேப் பண்ணதுனால, ஸ்டில் நான் ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்கிறதுனால அதை நினைக்கும் போது என்றைக்குமே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ என்றைக்குமே அந்த பாஸ்ட் மெமரிஸ், அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் நம்மளை ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றிருக்கு அப்படின்றது எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவர் பார்த்த அழகான விஷயங்கள், அது அவருக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்போவும் அந்த மொமெண்ட்டை நினச்சி அவர் எவ்வளோ செரிஷ் பண்ணுறாரு. நேச்சருக்கும் ஹியூமனுக்கும் இருக்கிற கனெக்ஷன், இது எல்லாத்தையும் இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.